மேடையில் அமர்ந்திருக்கும் அருள் பணியாளர்கள், அரங்கில் அமைதியாய் அமர்ந்திருக்கும் ஆசிரியர் பெருமக்கள் ஆகிய அனைவருக்கும் எனது அன்பான வணக்கமும் வாழ்த்துக்களும். கத்தோலிக்க கிறிஸ்தவ சிறுவ சிறுமிகள் நல்ல கிறிஸ்துவ பிள்ளைகளாக வளரக்கூடிய மனநிலையும் மதிப்பீடுகளையும் பாலர் சபையில் சேர்வதன் வழியாக பெற்றுக்கொள்கிறார்கள் என்ற திருத்தந்தை 11ஆம் பயஸ் அவர்களின் பொன்மொழிகளுக்கு ஏற்ப அகில உலக திரு அவையில் பாலர் சபை என்று அழைக்கப்படும் இயேசுவின் கண்மணிகள் இயக்கம் என்பது ஒரு சிறப்புமிக்க அமைப்பாகும். திருத்தந்தையின் நேரடி கண்காணிப்பில் இயங்கும் பாலர் சபை நமது மறை மாவட்டத்தில் உள்ள பள்ளிகளில் மிக சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. ஒவ்வொரு பள்ளியிலும் இதனை சிறப்பாக வழிநடத்தி வரும் பாலர் சபை வழிகாட்டிகளை ஊக்கப்படுத்தும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் மாதம் பாலர் சபை கிறிஸ்மஸ் விழா நடத்தப்பட்டு வருகிறது. இந்த கல்வியாண்டிற்கான பாலர் சபை கிறிஸ்மஸ் விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக நமது மத்தியில் வருகை தந்துள்ள நமது மறைமாவட்டத்தைச் சேர்ந்த காமராஜ் நகர் பங்கு பணியாளர் அருள் பணியாளர் சகாயராஜ் அவர்களை இயக்குனர் தந்தை சார்பாகவும் உங்கள் சார்பாகவும் அன்போடு வருக வருகவென இருக்கரம் குவித்து வரவேற்கிறேன். வெல்கம் ஃபாதர். தனக்கு வழங்கப்படும் ஒவ்வொரு பணியையும் தெளிவாக திட்டமிட்டு செயல்படுத்தி வரும் பாலர் சபை இயக்குனர் அருள் பணியாளர் மரியேசுசே அவர்களை அன்போடு வருக வரவேற்கின்றேன். வெல்கம் ஃபாதர். பாலர் சபை சிறுவ சிறுமிகளை இறை அன்பிலும் பிறர் அன்பிலும் உருவாக்கும் பணிகளை ஆர்வத்துடன் செய்து வரும் பாலர் சபை வழிகாட்டி ஆசிரியரான உங்கள் அனைவரையும் அன்போடு வருக வருகவென வரவேற்கிறேன். கலை நிகழ்வுகளை வழங்க நம்மை மகிழ்வூட்ட வந்துள்ள மாணவ மாணவிகள் மற்றும் இந்த நிகழ்வுக்கான பல்வேறு பணிகளை என்னோடு இணைந்து செய்து வரும் வேதியர்கள், தன்னார் வேதியர்கள் ஆகிய அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். வரவேற்பை நிறைவு செய்கிறேன். நன்றி. பாலகன தேடி அந்த மாடடையில் தொழுவத்த நாடி, அதிகாலையில பாலகன தேடி அந்த மாடடையில் தொழுவத்த நாடி, அன்னை மறி மடி மேலே மகவாக உறங்குகிற சிங்கார சீலன பார்க்க, அன்னை மறி மடி மேலே மகவாக உறங்குகிற சிங்கார சீலன பார்க்க, இவரே வெளிச்சம், இவரே சத்தியம், இவரே நித்தியம், இவரே நிச்சயம். அச்ச கட்டி ஆடுங்கடி ஒயிலாட்டம், கால் மாறி ஆடுங்கடா சிலம்பாட்டம், மண்டலமே மயங்குதடி மயிலாட்டம், எட்டு திசை எகுரனண்டா பறையாட்டம், அல்லையில பாலகன தேடி அந்த மாடடையில் தொழுவத்த நாடி, அதிகாலையில பாலகன தேடி அந்த மாடடையில் தொழுவத்த நாடி. சிறுமாட்டு தொழுவில் பிறந்தார் எங்கள் ராஜன், வானம் விட்டு பூமி வந்த பாலன், சிறுமாட்டு தொழுவில் பிறந்தார் எங்கள் ராஜன். ஓஹோ
காலையில பாலகனை தேடி அந்த மாடடையும் தொழுவத்த நாடி அன்னை மடி மடி மேலே மலவாக உறங்குகிற சிங்கார சீலனை பார்க்க அன்னை மடி மடி மேலே மகவாக உறங்குகிற சிங்கார சீலனை பார்க்க ஹாப்பி கிறிஸ்மஸ் மேரி கிறிஸ்மஸ் ஹாப்பி 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 கிறிஸ்மஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ் மேரி கிறிஸ்மஸ் ஹாப்பி 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 கிறிஸ்மஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ் மேரி கிறிஸ்மஸ் ஹாப்பி 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 கிறிஸ்மஸ் ஹாப்பி
செவந்தி பூச்சரமே என்ன சொல்லி உன்னை எண்ணி தாலாட்டு பாடுவேன் தாலாட்டு பாடுவேன் சின்னஞ்சிறு ரத்தினமே சிரிக்கும் செவந்தி பூச்சரமே என்ன சொல்லி உன்னை எண்ணி தாலாட்டு பாடுவேன் எல்லாம் இழந்து வந்தவரே மரணையான மன்னவரே மரணையான மன்னவரே மாட்டு தோலுவில் மாணிக்கமே 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 சின்னஞ்சிறு ரத்தினமே சிரிக்கும் செவந்தி பூச்சரமே சிரிக்கும் செவந்தி பூச்சரமே என்ன சொல்லி உன்னை எண்ணி தாலாட்டு பாடுவேன் தாலாட்டு பாடுவேன் தாலாட்டு பாடுவேன் தாலாட்டு பாடுவேன் தாலாட்டு பாடுவேன். உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகில் அவருக்கு உரித்தானவருக்கு ஃபில் பண்ணுங்க பார்ப்போம். கோடிட்டு இடங்களை நிரப்புக. ஒரு இறைவார்த்தை. உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகில் அவருக்கு உரித்தானோருக்கு சத்தமாக சொல்லுங்க, அமைதியும் உண்டாகுக. மதிய நேரம் ஃபாதர் சாப்பிட்டு உறங்குற நேரத்தில் வந்துட்டு இப்படி கேட்குறீங்களேங்கிறியா? பரவாயில்ல, சந்தோஷம். அன்பிற்குரிய பிள்ளைகளே, ஆசிரியர் பெருமக்களே, வேதியர்களே, அன்பு அண்ணன் அருள்பணி மரிசூசை அவர்களே, உங்கள் அனைவரையும் இந்த பாலகர் சபையினுடைய கிறிஸ்து பிறப்பு பெருவிழா கொண்டாட்டத்தில் சந்திப்பதில் பெரும் மகிழ்வு கொள்ளுகிறேன். இன்றைய நாள் இந்த விழாவில் ஒரு சிறப்பு செய்தி பிள்ளைகளுக்கு தர வேண்டும் என்ற ஒரு அழைப்பு எனக்கு கொடுக்கப்பட்ட பொழுது அவளோடு அதை ஏற்றுக்கொண்டேன். பங்கு பணித்தளத்திற்கு போனதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போகிற வாய்ப்பு மிக குறைவாக இருந்தது. பிள்ளைகளை பார்க்கக்கூடிய மறைக்கிளி வகுப்புகளில் இந்த அனுபவம் உண்டு. ஆனால் இது போன்ற பெரிய நிகழ்வுகளில் பங்கெடுத்த நாட்கள் அதிகமாகிவிட்டது. இந்த நாட்களில் இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுக்கப்பட்டது நினைத்து பார்க்கும் பொழுது கடவுளுக்கு நன்றி. அதோடு இணைந்து இந்த வாய்ப்பை நல்கிய கிறிஸ்தவ வாழ்வு பணிக்குழுவினுடைய செயலர் தந்தையும் பாலகர் சபையினுடைய இயக்குனர் தந்தையும் ஆகிய அருள்பணி மரிசூசை அவர்களுக்கும் மனதார் நன்றியை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். சரி, ஓகே. கிறிஸ்துமஸ் செய்தி கொடுங்க ஃபாதர். இந்த கிறிஸ்துமஸ் இந்த பேரை கேட்டால் உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? கிறிஸ்துமஸ் அப்படின்னு சொன்னோம்னா என்னென்ன ஞாபகங்கள்லாம் வரும் உங்களுக்கு? சத்தமா? இயேசு பிறந்தாரு. வேற? கொடியில் ஞாபகம் வரும். வெரி குட். வீட்டில் கொடியில் செஞ்சிட்டிங்களா? இன்னும் 4 இருக்கு. எக்ஸாம் முடிச்சுட்டு தான் செய்வோம். வெரி குட். அடுத்து வேற என்ன ஞாபகம் வரும்? ஸ்டார் தொங்க விடணும். நம்ம வரும்பொழுதே பார்த்துருப்போம். நம்ம மேட்ராஸ்னா சரி பெரிய கத்தீட்ரல் கோயிலில் பெரிய ஸ்டார் அழகாக கட்டி தொங்க விட்டுருக்குறாங்க. அழகாக இருக்குது. வேற என்ன ஞாபகம் வரும் உங்களுக்கு எல்லாருமே? கிறிஸ்மஸ் கேட்கலையே. கிறிஸ்மஸ் ஃப்ரெண்டா? சாண்டா கிளாஸ். எஸ், சாண்டா கிளாஸ் கிஃப்ட் நிறையா கொடுப்பார் ஃபாதர் எங்கள் வீட்டுக்கு வரும் பொழுது. எஸ், ஆமாம் கொடுப்பாங்க. ஆமாம் அப்படின்னுக்குரியவர்களே. இப்படி கிறிஸ்துமஸ்ன்னு சொல்லும் பொழுது எல்லாருக்குமே ஏதோ ஒரு வகையில் பல வகையான இது போன்ற ஐடியாக்கள் கருத்துக்கள் மனசுக்குள்ளே போகும். குறிப்பாக இந்த 2025ஆம் ஆண்டு மிக மிக பிரசித்தி பெற்ற ஒரு வருஷம். இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாடுறோம்ல, இந்த வருஷம் இந்த பெருவிழா ரொம்ப ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்ட ஆசீர்வாதத்திற்கு உள்ளாக்கப்பட்ட ஒரு வருஷம்னு சொல்லி திருத்தந்தை முன்னாள் திருத்தந்தை பிரான்சிஸ் சொன்னாங்க. ஏன் என்ன காரணம் தெரியுமா? பெரிய டீச்சர்ஸ் நீங்களாம் சொல்ல வேண்டாம், சின்ன பிள்ளைங்க இருக்காங்கல்ல அவங்க சொல்லட்டும். இந்த வருஷம் ரொம்ப கிராண்டாக இருக்க போகுது, இருந்துட்டு இருக்கு. ஏன் என்ன காரணம்? இந்த வருஷம் இந்த கிறிஸ்து பிறப்பு விழா மற்ற வருடங்களை விட இந்த வருடம் ரொம்ப கிராண்டாக இருக்கும் ஃபாதர். எங்கள் கோயிலில் எங்கள் பங்கு ஃபாதர் சொன்னார், ஸ்கூலில் சிஸ்டர்ஸ் சொன்னாங்க. ஆமாம், கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க. ஏன் என்ன காரணம்? ஏதாச்சும் ஞாபகம் இருக்கா பிள்ளைங்களுக்கு? தெரியலையே. பிள்ளைங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா? யூபிலி ஆண்டு. சரியான பதில். அப்படின்னா என்ன?
யூபிலி ஆண்டு தான். ஆமாம். ஏன் இந்த யூபிலி ஆண்டு, எதனால் இந்த யூபிலி ஆண்டுன்னு சொல்கிறாங்க? ஆண்டவர் இயேசு பிறந்து 2025 வருஷம் ஆச்சு. எத்தனை வருஷம்? 2025 வருஷம். நீங்கள் நானும் பிறந்து நீங்களாம் பிறந்தது ஒரு 15 வருஷம் இருக்கும். நாங்களாம் பிறந்து வளர்ந்ததெல்லாம் ஒரு 35 வருஷம் ஆயிருக்கும். நம்ம இருக்க டீச்சர்ஸ்லாம் இருக்காங்க 40 வருஷம் ஆயிருந்திருக்கு, அவ்வளோதான். ஆனால் இயேசு பிறந்தது 2025 ஆண்டுகளுக்கு முன்னதாக. அதாவது இந்த வருடத்தில் அதை நம்ம கொண்டாடணும், சிறப்பாக கொண்டாடணும்னு சொல்லிட்டு தான் மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் நமக்கு இந்த அழைப்பை கொடுத்துருந்தாங்க. அதனால தான் உங்களுடைய பங்கு பணித்தளங்களில் ஸ்கூலில் நிறைய காம்படிஷன்ஸ் இருந்திருக்கும், நிறைய போட்டிகளை பங்கெடுத்திருப்பீங்க, நிறைய பேர் வின் பண்ணி ஜெயிச்சிருப்பீங்க. இந்த வருடத்தோடு 28ஆம் தேதியோடு அந்த நிறைவு விழா வருது. இந்த கிறிஸ்து பிறப்பு விழா நமக்கு தருகின்ற செய்தி 2 சிம்பிளாக சொல்லி முடிச்சுக்கலாம். 1, அடுத்த ஒரே ஒரு கேள்வி, எந்த மதத்திலையாவது எங்கேயாவது கடவுள் மக்களை பார்க்க, மக்களோடு இருக்க ஆசை கொண்டிருக்காரா? ஒரு கேள்வி. எங்கேயாச்சும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாராச்சும் இல்லை. ஆனால் நம்ம கிறிஸ்தவத்தில் ஆண்டவர் இயேசு மனிதரோடு உருவாட, மனிதரோடு ஒருவராக இருக்க அவர் ஆசை கொண்டார். அதனால்தான் ஒரு இறைவார்த்தை அழகா சொல்ல யோவான் நற்செய்தியாளர் சொல்லுவார், வார்த்தையாக இருந்த அவர் மனூர் எடுத்து மனிதனாக பிறக்க திருவுள்ளம் கொண்டார்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு கடவுளே நம்மளை பார்க்கறதுக்கு வரக்கூடிய ஒரு விழா தான் இந்த கிறிஸ்துமஸ் விழா. எல்லா திருவிழாவுக்கும் நாம் கோயிலுக்கு போவோம், கடவுளை போய் பார்ப்போம், வேண்டுவோம். ஆனால் கிறிஸ்துமஸில் மட்டும் கடவுள் யாரை தேடி வர்றாரு? நம்மளை தேடி வர்றாரு. நீங்கள் என்கிட்ட வர வேணாம், நான் உங்களை தேடி வரேன், உங்கள் வீட்டுக்கே வரேன், உங்கள் கூடவே நான் இருக்க போகிறேன், வருஷம் ஃபுல்லாக உங்கள் கூட தான் இருக்க போகிறேன்னு சொல்லிட்டு அந்த கடவுள் நம்ம வீட்டுக்கு, நம்ம வாழ்கிற வீட்டுக்கு வரப்போகிறார். அப்படிப்பட்ட ஒரு விழா தான் இந்த கிறிஸ்துமஸ் விழா. அப்போ நம்ம எவ்வளோ சந்தோஷப்படுவோம். இந்த அரையாண்டு பரீட்சை முடிஞ்ச உடனே நிறையா பேர் வீட்டுக்கு ஊருக்கெல்லாம் போவீங்க. உங்களுடைய ஆச்சி தாத்தா பாட்டியர் வீட்டுக்கு போவீங்க, அவங்களோடு இந்த ஒரு வார கால செலவு செய்வீங்க. மாமா வீட்டுக்கு போவீங்க, அத்தை வீட்டுக்கெல்லாம் போயிட்டு வருவீங்க. ஏன்னா 10 நாள் லீவு, அங்கே போயிட்டு சந்தோஷமாக இருந்துட்டு வருவோன்னு போவீங்க. ஆமாம், இல்லைன்னு சொல்லலை. அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம் நம்ம வீட்டுக்கு அவங்க வரும்பொழுது சரி, இல்லை அவங்க வீட்டுக்கு நாம் போகும்போதும் சரி, அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம் கிடைக்குதுல்ல, அதை விட ஒரு பெரிய சந்தோஷத்தை தான் கடவுள் இந்த விழாவில் நமக்கு கொடுக்கிறார். இது முதல் செய்தி. என்னைக்குமே மறந்துடாதீங்க, கிறிஸ்துமஸ் விழாவில் கடவுள் நம்மை தேடி வருகிறார், எல்லாத்தையும் கொடுக்கிறார். இந்த வருஷம் ஃபுல்லாக நீ என்ன கேட்டியோ, எனக்கு நல்லா படிக்கணும், கிளாஸில் ஃபஸ்ட்டாக வரணும், என்னையை விட 2 மார்க் கூட எடுத்துட்டாண்டவரே, நான் நல்லா படிக்கணும், நல்ல ஞாபக சக்தியை கொடுங்க, என்னென்ன கேட்டீங்களோ எல்லாத்தையும் கடவுள் கொடுக்க போகிறார் இந்த புதிய வருஷத்தில். அதனால் கடவுளை அவளோடு எதிர்நோக்கு காத்திருங்கள். 1. 2வது கடைசி செய்தி, இந்த குடியில் கிறிஸ்துமஸ்ன்னு சொல்லும் பொழுது நிறைய பேர் நிறைய அடையாளங்கள் சொன்னீங்க. இந்த ஸ்டார்னு ஒன்று அழகாக சொன்னீங்கல்ல, இந்த ஸ்டார் அது என்ன பண்ணும்? வானத்தில் ஸ்டார்ஸ் நிறையா இருக்குல்ல, அது என்ன முடியுமா உங்களையால்? முடிஞ்சவங்க கை தூக்குங்க பார்ப்போம். முடியாது ஃபாதர், நோ வே, முடியாது. எஸ், அந்த ஸ்டார் என்ன நமக்கு சொல்லி கொடுக்கிறது? வீட்டில் ஸ்டார் கட்டி தொங்க விட்டாங்கன்னா வெளியே போகிறவங்க பார்த்தாங்க, ஓகே கிறிஸ்து பிறப்பு காலம் வந்துருச்சு, இந்த வீட்டில் ஸ்டாரை கட்டி தொங்க விட்டுருக்குறாங்கன்னு தெரியும். அந்த ஸ்டாரை பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியும்? ஆண்டவர் வரப்போகிறார். எஸ், மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் அன்பு பிள்ளைகளே. இந்த ஸ்டார் தான் அன்னைக்கு ஒரு 3 பெரிய ஸ்டாராக இருந்தவங்களுக்கு உதவி செய்தது. இந்த ஆண்டவருடைய பிறப்பை பாருங்களே, ஆண்டவர் பிறக்க போறாரு, இந்த ஊரில் பிறந்திருக்கிறாரு அப்படின்னு யாருக்கு முதலாக சொல்லப்பட்டது? யாருக்கு? இடையர்களுக்கு. அந்த இடையர்கள் படிக்க தெரியாதவங்க, ஆடு மாடு மேய்க்கக்கூடியவங்க, காட்டில் கெடை அடிச்சுக்கிட்டு அங்கே வாழ்ந்துட்டு இருந்தவங்க, அப்படிப்பட்டவங்களுக்கு ஆண்டவர் வானதூதர் அனுப்பி சொல்றாரு, இன்று உங்களுக்காக தாவீதின் ஊரிலே மீட்பராம் ஆண்டவர் இயேசு பிறந்திருக்கிறார்னு.
அவங்களுக்கு போய் நட்சத்திரம் வழிகாட்டி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இடையர்களுக்கு தெரியாது. ஏன்னா படிக்காதவங்க, பாமர மக்கள், அவங்களுக்கு வார்த்தை வழியாக சொல்லும் பொழுது தான் புரியணும். கடவுள் வானதூதர் அனுப்புனார். ஆனால் ஞானிகளுக்கு வழிகாட்ட யாரை அனுப்புனாரு? ஞானிகளுக்கு 3 ஞானிகள் வந்தாங்கல்ல, அவங்களுக்கு யார் வழிகாட்டியது? விண்மீன். ஞானிகள் அந்த பேர்ல இருக்குல்ல, நன்கு படித்து கற்று தேர்ந்தவர்கள், அனைத்திலும் சிறப்பானவர்கள். அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க தேவையில்லை. விண்மீன் போய் வழிகாட்டினாலே போதும்னு கடவுள் நினைச்சாரு. அதனால தான் விண்மீன் அனுப்புனாரு. அந்த விண்மீனை பார்த்துக்கிட்டே அவங்க இயேசுவிட்ட வந்தாங்க, இயேசுவை பார்த்தாங்க, மன மகிழ்வோடு கொண்டு வந்த பரிசெல்லாம் கொடுத்தாங்க. மீண்டும் அதே யானைகள் வேறு பாதை வழியாக தங்கள் நாடுகள் திரும்பினார்கள்னு பைபிள் நமக்கு சொல்லுது. இந்த ஸ்டார் மனசில் வச்சுங்க அன்பிற்குரியவர்களே. இன்னைக்கு நீங்கள் எல்லாருமே அந்த ஞானிகளுக்கு வழிகாட்டிய அந்த ஸ்டார் தான் நீங்கள். நாங்கள் எப்படி ஃபாதர் சின்ன பிள்ளையாக இருக்கிறோம், நாங்கள் எப்படி ஸ்டாராக இருக்க முடியும்? அழகாக அந்த கேள்வி கேட்கலாம். எஸ், அன்று அந்த ஒரு நட்சத்திரம் ஞானிகளுக்கு வழிகாட்டியது. எவ்வளவோ நட்சத்திரம் இருந்துச்சு வானத்தில், ஆனால் கடவுள் அதெல்லாம் அவர் தேர்ந்தெடுக்கலை. ஒரே ஒரு நட்சத்திரத்தை தேர்ந்தெடுத்து அதனுடைய வெளிச்சமும் அதனுடைய தோற்றமும் இவ்வளவு பெருசில் இருக்கணும், அவங்களுக்கு அது அடையாளப்படுத்தணும்னு சொல்லி விரும்பினார். இன்னைக்கு கடவுள் உங்களை தேடி வருகிறார் என்றால், இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவில் கடவுள் உங்கள் வீட்டுக்கு வரார் அப்படின்னா He chooses you. உங்களை அவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். எப்படியா இருக்கணுமா? ஸ்டார் போல இருக்கணும். எப்படிப்பட்ட ஸ்டாரா இருக்கணும்? அடுத்தவங்களுக்கு வழிகாட்டக்கூடிய லைக் எ சைனிங் ஸ்டார், எப்பொழுதும் பிரகாசிக்கக்கூடிய ஒரு நட்சத்திரமா நீங்க இருக்கணும்னு தான் கடவுள் விரும்புகிறார். இன்னைக்கு எல்லாரும் பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு இருக்கிறோம். எஸ், இன்னைக்கு நான் எப்படி ஒரு மிளிரக்கூடிய மற்றவங்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு நட்சத்திரம் இருக்க முடியும்? கண்டிப்பாக இருக்க முடியும். கிறிஸ்து பிறப்பு பெருவிழா வருது. அதை நம்ம மற்ற வகுப்பில் இருக்கக்கூடிய சக தோழமை நண்பர்களோடு தோழிகளோடு நிச்சயமாக பகிர்ந்து கொள்ள முடியும். எங்கள் வீட்டுக்கு இந்த நாள் வாங்க, அவங்க அழைச்சிட்டு வரலாம், ஒரு சின்ன கிஃப்ட் கொடுக்கலாம், நம்ம சாப்பிட்ற மீல்ஸில் அவங்களுக்கு ஒரு ஷேரிங் கொடுக்கலாம், ஒரு புது ட்ரெஸ் நமக்கு மட்டும் இல்லை இல்லாதவங்களுக்கு எடுத்து கொடுக்கலாம். இப்படியா நீங்கள் செய்யும் பொழுது நீங்களும் அடுத்தவங்களை மட்டில் எப்பொழுதும் லைக் எ ஷைனிங் ஸ்டார்ஸ். ஓகேவா? இந்த மறந்துடாதீங்க அன்பு பிள்ளைகளே. இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவில் ஆண்டவர் இயேசு உங்களை தேடி வருகிறார். ஏன் அப்படின்னா நீங்கள் எல்லாருமே லைக் எ ஷைனிங் ஸ்டார்ஸ். அந்த இடையர்களுக்கு வழிகாட்டி அந்த நட்சத்திரத்தை போல தான் நீங்கள் இன்னைக்கு இருக்கிறீங்க. இன்னைக்கு மட்டும் இல்லை, என்னைக்குமே அப்படிப்பட்ட அடுத்தவங்களுக்கு வழிகாட்டக்கூடிய நட்சத்திரமாக ஆண்டவராளுடைய வருகையை அவரோடு எதிர்நோக்கக்கூடிய பிள்ளைகளாக நாம் காத்திருப்போம். பிறக்க இருக்கின்ற பாலகன் இயேசுனுடைய பிறப்பு உங்கள் ஒவ்வொருவருக்கும் உங்களது இல்லத்திற்கும் அமைதியை, அருளை, நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுக்கட்டும்னு சொல்லி நாங்கள் உங்களுக்காக ஜெபிச்சுக்கிறோம். இறைவனின் அருள் என்னாலும் உங்களோடு இருக்கணும், உங்களை ஆசீர்வதிக்கட்டும். நீங்களும் ஆண்டவர் இறை பராமரிப்பிலிருந்து நல்லா படிங்க, ஆண்டவர் இறை அன்பில் வளருங்க, இறை அன்பை மற்றவர்களும் பெற்றுக்கொள்ள நீங்களும் என்னைக்கும் ஒளிரக்கூடிய நட்சத்திரமாக வளரணும் சொல்லி உங்களுக்காக ஜெபிக்கிறோம், வாழ்த்துகிறோம். மீண்டும் ஒரு முறை இங்கே இருக்கக்கூடிய அனைத்து பிள்ளைகளுக்கும், பாலகர் சபை வழிகாட்டிகளுக்கும், வேதியர்களுக்கும், அருள் பணியாளர் மரியேசு அவர்களுக்கும் கிறிஸ்து பிறப்பு பெருவிழா வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஹாப்பி கிறிஸ்மஸ் அண்ட் இன் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் ஆல்சோ.
அன்பாலே உலகையாள மீட்பர் வந்தாரே உன் கல் நெஞ்சு தூக்கி போட்டு அன்பை காட்டுடா அன்பாலே உலகையாள மீட்பர் வந்தாரே உன் கல் நெஞ்சு தூக்கி போட்டு அன்பை காட்டுடா வரட்டி வரட்டி காதல் பண்ணா ஒண்ணு ஓடுண்டா வந்தவர காதல் பண்ணா வாழ்க்கை மலருண்டா உலகில் வெளிச்சம் வந்துட்டு பிரைட்டா புது கிருப வந்துட்டு கிரேட்டா சம வாழ்க்கை தந்தாரு உலகில் வெளிச்சம் வந்துட்டு பிரைட்டா புது கிருப வந்துட்டு கிரேட்டா சம வாழ்க்கை தந்தாரு போட்டவரும் வீண்டவரும் கண்ணை தொடச்சுக்கோ நீ தொட்டதெல்லாம் தூள் பறக்கும் அவரை பிடிச்சுக்கோ ஆறு ஆறு கல்லு முள்ளு பாலிடிக்ஸ் எல்லாம் தள்ளி வைங்கடா ஹீரோ வந்து ஒன்ன ஓரம் தள்ளி பாப்பாருடா உலகில் வெளிச்சம் வந்துட்டு பிரைட்டா புது கிருப வந்துட்டு கிரேட்டா சம வாழ்க்கை தந்தாரு உலகில் வெளிச்சம் வந்துட்டு பிரைட்டா புது கிருபை வந்துட்டு கிரேட்டா சம வாழ்க்கை தந்தாரே உலகில் வெளிச்சம் வந்துட்டு பிரைட்டா புது கிருப வந்துட்டு கிரேட்டா சம வாழ்க்கை தந்தாரு சம வாழ்க்கை தந்தாரே பாலன் இயேசு உனக்காக பிறந்தாரம்மா ஏமை கோலத்தில் வந்து புதித்தாரம்மா பாலன் இயேசு உனக்காக பிறந்தாரம்மா ஏமை கோலத்தில் வந்து புதித்தாரம்மா ஏ பாலனே சூனக்காக பிறந்தாரம்மா எண்ணெய் கோலத்தில் வந்து உதித்தாரம்மா பாலனே சூனக்காக பிறந்தாரம்மா எண்ணெய் கோலத்தில் வந்து உதித்தாரம்மா மாட்டுத் தொழுவத்தில் வந்து பிறந்தாரையா ஆண்டவர் அகவை திருநாளையா மாட்டுத் தொழுவத்தில் வந்து பிறந்தாரையா ஆண்டவர் அகவை திருநாளையா தன்னன்னாரே தன்னன்னாரே தன்னனாரே தன்னன்னாரே தன்னன்னாரே தன்னனாரே தன்னன்னாரே தன்னன்னாரே தன்னனாரே தன்னன்னாரே தன்னன்னாரே தன்னனாரே மந்தையின் நடுவுல தூதன் வந்து சொல்லிட பேப்பரெல்லாம் கேட்டிட பாலன் பிறந்தார் மந்தையின் நடுவுல தூதன் வந்து சொல்லிட பேப்பரெல்லாம் கேட்டிட பாலன் பிறந்தார் It's not too late for us, it's not too late are you தாவீதின் ஊருல ஐமானுவேல் பிறந்திட தூதன் வந்து சொன்னபடி பாலன் பிறந்தார் தாவீதின் ஊருல ஐமானுவேல் பிறந்திட தூதன் வந்து சொன்னபடி பாலன் பிறந்தார் வெள்ளை போலமும் ரூபவர்க்கமும் கொண்டு வந்த தந்தனவே சாஸ்திரிகளா வெள்ளை போலமும் ரூபவர்க்கமும் கொண்டு வந்த தந்தனவே சாஸ்திரிகளா பாலனேசு உனக்காக உலகில பாவிகளை மீட்டிட பரிசுத்த பாலனாக இயேசு பிறந்தார் பாவமான உலகில பாவிகளை மீட்டிட பரிசுத்த பாலனாக இயேசு பிறந்தார் It's not too late for us, it's not too late are you பரிசுத்த வாழ்க்கைய வாழ்ந்து காட்டி சொல்லிட மனிதனா
நமக்காக வந்து இங்கு இயேசு பிறந்தார். நம்மை மீட்டிட வந்த தேவனே ஈடு கொண்டவன் அவர் அன்பை கூறுவோம். நம்மை மீட்டிட வந்த தேவனே ஈடு கொண்டவன் அவர் அன்பை கூறுவோம். பாலனேசு உனக்காக பாலன் இயேசு உனக்காக பிறந்தாரம்மா, ஏமை கோலத்தில் வந்து உதித்தாரம்மா. பாலன் இயேசு உனக்காக பிறந்தாரம்மா, ஏமை கோலத்தில் வந்து உதித்தாரம்மா. மாட்டுத் தொழுவத்தில் வந்து பிறந்தாரையா, ஆண்டவர் அகவை திருநாளையா. மாட்டுத் தொழுவத்தில் வந்து பிறந்தாரையா, ஆண்டவர் அகவை திருநாளையா. தன்னன்னானே தன்னன்னானே தன்னனானே நான், தன்னன்னானே தன்னன்னானே தன்னனானே நான். தன்னன்னானே தன்னன்னானே தன்னனானே நான், தன்னன்னானே தன்னன்னானே தன்னனானே நான். அன்பிற்கினிய அருள் சகோதரிகளே, பாலர் சபை வழிகாட்டிகளே, மாணவ கண்மணிகளே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் வணக்கமும் வாழ்த்தும் வரவேற்போம். நம்ம எல்லாரும் இன்னைக்கு எதுக்காக கூடி வந்திருக்கிறோம்? எதுக்காக கூடி வந்திருக்கிறோம்? மதியம் சாப்பிட்டீங்களா? டீச்சரே இப்படிங்கிறாங்க. மதியம் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டீங்கல்ல? சத்தமாக சொல்லுங்க. அதை சத்தமாக சொல்லலை, சாப்பிட்டோங்கிறத சத்தமாக சொல்லலை. எதற்காக கூடி வந்திருக்கிறோம்? ஸ்டேஜில் ஏறி ஆடி பாடி கொஞ்ச நேரம் டைம் பாஸ் பண்ணிட்டு போகலான்னு வந்திருக்கோமா? இல்லை. எதற்காக வந்திருக்கிறோம்? கிறிஸ்மஸ் விழாவை கொண்டாட வந்திருக்கிறோம். எப்பொழுது ஒரு விழா கொண்டாட்டமாக மாறுகிறது, நீங்கள் மட்டுமே கொண்டாடிக்கிட்டால் அதுக்கு பேர் கொண்டாட்டம் கிடையாது. அதுக்கு பேர் கொண்டாட்டம் கிடையாது. பிறரோடு சேர்ந்து கொண்டாடுகிற போது தான் ஒரு நிகழ்வு, ஒரு விழா கொண்டாட்டம் பெறுகிறது. இயேசுவினுடைய பிறப்பை நாம் பிறரோடு சேர்ந்து கொண்டாடுவதற்காக வந்திருக்கிறோம். உங்கள் ஸ்கூலில் கொண்டாடுவீங்களா? கொண்டாடி இருப்பீங்க, அல்லது இனிமேல் கொண்டாடுவீங்க, பங்கில் கொண்டாடுவீங்க. இப்படி எல்லா இடங்களிலும் நீங்கள் கிறிஸ்து பிறப்பை கொண்டாடுவீர்கள். தனித்தனியாக கொண்டாடுவதில்லை. இன்றைக்கு நாமும் கூட நமது மறை மாவட்டத்தில் பாலர் சபை இயக்கமாக கூடி கிறிஸ்துவினுடைய பிறப்பை கொண்டாடுகிறோம். முதல் வரிசையில் உட்காந்துருக்கிற பாப்பா, நீங்கள் குடில் பார்த்துருக்கீங்களா? அடுத்த பாப்பாவை கூப்பிடுங்க. பார், குடில் பார்த்துருக்கீங்களா? குடில் பார்த்துருக்கீங்களா? நான் என்ன இப்படியா கேட்டேன்? வாயை திறந்து சொல்லு. குடில் பார்த்துருக்கீங்களா? திரும்ப வாயை திறந்து சொல்லுங்க. பார்த்துருக்கீங்க தானே? குடில பார்த்த உடனே உங்களுக்கு இன்றைக்கு ஒரே ஒரு கருத்து மட்டும் ஞாபகத்துக்கு வந்தால் போதும். ஃபாதர் ஸ்டாரை பற்றி சொன்னார், நான் உங்களுக்கு குடியில பற்றி சொல்கிறேன். குடிலுக்குள்ளே என்னெல்லாம் இருக்கும்? போட்டி வச்சுக்கோ. ஒவ்வொரு எந்த ஸ்கூல் போட்டி போட்டு கையை உயர்த்தி சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். குடிலுக்குள்ளே என்னெல்லாம் இருக்கும்? ஆடு. ஒரு பதில் தான் ஒருத்தருக்கு. ஆடு. அப்படியே ஆடிட்டு உட்காந்துக்கோ. யூதாசா? அந்த பாப்பாவுக்கு தான் கேள்வி. இயேசு சிலுவையா? குடிலுக்குள்ளே சிலுவை இருக்குமா? ஆண்டவரே இரக்கமாயிரும். நீ சொல்லு பாப்பா. இன்ஃபன்ட் ஜீசஸ் உங்கள் ஸ்கூல் பேரா? ஆமாவா? உங்கள் ஸ்கூல் பேரை கேட்குறியா, சொல்கிறியா, அல்லது குடிலுக்குள்ளே இருக்கிறத சொல்கிறியா? குடிலுக்குள்ளே இருக்கிற இன்ஃபன்ட் ஜீசஸ். சூப்பர் பாப்பா. மரமா? மாதா இருப்பாங்க. சூப்பர், குட். அப்புறம் அந்த பெரிய பிள்ளைங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாதா? ஏஞ்சல் இருப்பாங்க. சூப்பர். அப்புறம் சேரா? சேரை யாரும் திருட்டிட்டு போக மாட்டாங்க. அதெல்லாம் கவனிக்கணும். மாதா சொல்லிட்டாங்க. சூசையப்பர். ஓகே. இப்போ இன்ஃபன்ட் ஜீசஸ்னா யாரு?
அதான் இன்ஃபன்ட் ஜீசஸ்னா யாரு? இன்ஃபன்ட் ஜீசஸ் வேற, குழந்தை இயேசு வேறையா? அவர் தமிழ்நாட்டில் பிறந்தார், அவர் அமெரிக்காவில் பிறந்தார். ஓகே, வேற வேற 3 யானைகளா? 3 ஞானிகள் இருந்தாங்க. அப்புறம் அப்புறம் சொல்லாதவங்களுக்கு ஜோசப், புரியல. ஜோசப், அவ்வளோதான். ஜோசப் தான் சூசேப்பன்னு சொன்னாங்களே, அவர் வேற. எல்லாம் நீங்கள் வந்து அமெரிக்கா தனியாக இந்தியா தனியெல்லாம் பிரித்து சொல்கிறீங்களா? ஆங்கிலத்துலேயும் தமிழ்லையும் சப்டைட்டில் போட்டு சொல்கிறீங்க. வேற யாரெல்லாம் இருப்பா? அவ்வளோதானா? இடையர்கள் சூப்பர். அந்த பாப்பா சொல்லு. விலங்குகள் என்ன விலங்கு? கரப்பாம்பூச்சி, பள்ளி, ஆடு சொல்லிட்டாங்க ஏற்கனவே. மாடு சூப்பர். வானதூதர், அப்போ ஏஞ்சல் வேறையா? கவனிப்பீங்களா கவனிக்க மாட்டீங்களா? எல்லாம் தூக்க கலக்கத்தில் இருக்கீங்களா? வேற வேற என்ன யோசிங்க? வேற அவ்வளோதானா? டீச்சருங்க சொல்லுங்க பாப்பா. விடுபட்டு போனதில் டீச்சருங்க சொல்லி தருவாங்க பார்ப்போம். எந்த ஸ்டார், சூப்பர் டீச்சர், ஸ்டார். நீங்கள் ஒரு சூப்பர் ஸ்டார். அடுத்து வேற? குடிலுக்குள்ள இருக்குமா? மலை, மலை 7 மலை. ஓகே, மலை இருக்கும். மலை மாதிரி செஞ்சு வச்சுருப்பாங்கல்ல, மலை. ஓகே, வேற? வா சொல்லியா, அழகு சொல்லு. ஒட்டகம் இருக்கும். அமெரிக்கா ஒட்டகத்துக்கு இங்கிலீஷில் கேமல். ஓகே, என்னது? மாட்டு தொழுவம். ஆமாம், அவர் கீழே வந்து ஒரு தீவன தொட்டி வச்சுருப்பாங்க. இயேசுக்கு கீழே ஒரு தீவன தொட்டி. அப்புறம் கழுத. என்னை திட்டுறியா? நான் இப்போ அப்படியே உனக்கு சொல்கிறேன். கழுத. ஓகே, கழுத. அப்புறம் அவ்வளோதானா? சரி, போதும். நிறைய. கடைசியா சாஸ்திரியா? சாஸ்திரி தான் ஞானிகள். நீ எந்த காலத்தில் இருக்கிறன்னு தெரியல. நல்ல. ஓகே, ஞானிகள். வைக்கோல். போதும். வைக்கோல் எல்லாம் சொல்லிட்டாங்க. சூப்பர். இப்போ நம்ம இவ்வளோ சொன்னோம் இல்லையா? இவ்வளவும் ஒரு குடிலுக்குள்ளே இருக்குது, இயேசு பிறப்புக்குள்ளே இருக்குது. மேம்போக்காக மேலோட்டமாக பார்க்கிற போது இவ்வளவு காரியங்கள் அந்த குடிலுக்குள் இருந்தாலும், இதையெல்லாம் அழகா அட்டகாசமாக அமர்க்கலமாக நீங்கள் அதை அடுக்கி வைத்தாலும் கூட, இது நம்முடைய வாழ்வுக்கு ஒரு வாழ்க்கை பாடத்தை சொல்லி தரணும். எதை செய்தாலும் எதை பார்த்தாலும் அதிலிருந்து ஒரு பாடத்தை நாம் படித்து கொள்ள வேண்டும். இது நமக்கு என்ன பாடத்தை கற்றுக் கொடுக்க முடியும்? குடிலிலிருந்து இன்றைக்கு நாம் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். நீங்கள் கற்றுக்கொள்ளணும், உங்களுடைய பிள்ளைகளுக்கு வழிகாட்டி ஆசிரியர்கள் போய் கற்றுக் கொடுக்கணும். குடியில் பார்க்கிற போது நீங்கள் உங்கள் வீட்டில் போய் பகிர்ந்து கொள்ள வேண்டும். உங்கள் உடன் பிறந்தவர்களோடு, நண்பர்களோடு இந்த செய்தியை பகிர்ந்து கொள்ள வேண்டும். சரியா? அப்போ என்ன கற்றுக்கொள்ளலாம்? ஒன்று, குடிலுக்குள் எல்லாருக்கும் இடம் உண்டு. குடிலுக்குள் எல்லாருக்கும் இடம் உண்டு. குடிலுக்குள்ள எல்லாருக்கும் இடம் உண்டு. யாருக்கு அங்கே இடம் இல்லைன்னு விரட்டியெல்லாம் அடிக்கலை. அங்கே பாருங்க, என்னெல்லாம் இருக்குன்னு சொன்னீங்க. மனிதர்கள் இருந்தாங்களா குடிலுக்குள்ள? இருந்தாங்களா இல்லையா? உங்களுக்கு தெரிஞ்ச மனிதர்கள்லாம் யாரெல்லாம் இருந்தால் குடிலுக்குள்ள? ஆரோக்கியசாமி, அடைக்கலமேரி, இடையர்கள் இருந்தாங்க, இயேசுவினுடைய பெற்றோர் இருந்தாங்க. மனிதர்கள் தானே, ஞானிகள் இருந்தாங்க. ஓகே, மனிதர்கள் இருந்தாங்க. மனிதர்கள் மட்டுமா இருந்தாங்க? வானதூதரும் இருக்கிறார். அப்போ வானதூதர் இருக்கிறார், மனிதர்கள் இருக்கிறாங்க, கடவுளும் மனிதருமான இயேசுவும் இருக்கிறார். ஆக எல்லாருக்குமே அங்கே இடம் இருக்கு. இவங்க மட்டுமா இருந்தாங்க? நீங்கள் சொன்னீங்க விலங்குகளும் இருக்கிறாங்க. அப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா படைப்புகளும் அந்த குடிலுக்குள் ஐக்கியமாகி இருப்பதை, சங்கமித்து இருப்பதை இந்த குடில் நமக்கு இந்த நாளிலே காட்டுகிறது. இயேசுவினுடைய பிறப்பிலே எல்லாருக்கும் இடம் உண்டு. கடவுள் யாரையும் விரட்டி அடிக்க மாட்டார், வேணான்னு சொல்ல மாட்டார். நீ தேவையில்லை, உதவாதவள் என்று ஒருபோதும் சொல்வது இல்லை. கடவுள் எல்லோரையும் இருகரம் விரித்து அன்போடு அரவணைத்து கொள்ளக்கூடிய அன்புள்ளம் கொண்டவராக இருக்கிறார் என்பதை இந்த சிறிய குடில் நமக்கு
நினைவுபடுத்துகிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இதே போல் எல்லாருக்கும் இடம் இருக்கணும். உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இன்னொரு பிள்ளை டிஃபன் பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்தால் வழி விடாத, இடம் விடாதன்னு அப்படி நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, அடுத்தவங்கள விரட்டி அடிக்கக்கூடாது. பெஞ்சில் ஒரு ஆள் எக்ஸ்ட்ரா இடம் இருக்குதே வந்து உட்காரலாம்னு உட்கார்ந்தாங்கன்னா இது இடம் இல்லை என்று அங்கே இங்கே தெளித்து வைக்கக்கூடாது. இப்படி தண்ணியை ஊற்றி வைத்து ஒரு உட்காருவதை தடை செய்யக்கூடாது. எல்லாரையும் என்ன பண்ணணும், உங்களுடைய உறவு வட்டத்துக்குள்ளாக சேர்த்து கொள்ள வேண்டாம். எல்லாரும் கடவுளினுடைய பிள்ளைகள், எல்லாரையுமே மீட்பதற்காக இயேசு வந்தார். இயேசு எல்லோரையும் அன்பு செய்கிறார். எனவே நானும் பாலர் சபையினுடைய உறுப்பினர், வழிகாட்டி என்கிற முறையிலே எல்லோரையும் என்னுடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்வேன். எல்லோருக்கும் என்னுடைய வாழ்க்கையில் இடம் உண்டு. தந்தையாக, தாயாக, ஆசிரியராக, கணவனாக, மனைவியாக, பெற்றோராக, பிள்ளையாக, தம்பியாக, தங்கையாக, அண்ணனாக, அக்காளாக என்று சொல்லி எல்லோரையும் ஏதோ ஒரு உறவு நிலையிலே நம்முடைய வாழ்க்கையில் இணைத்து கொள்வது தான் இந்த குடில் நமக்கு இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவிலே கற்றுக் கொடுக்கிற அருமையான வாழ்க்கை பாடம். ஆக வழிகாட்டி ஆசிரியர்களே, பாலர் சபை உறுப்பினர்களாகிய மாணவ கண்மணிகளே, உங்களுடைய வாழ்க்கையிலிருந்தும் நீங்கள் யாரையும் விரட்டி அடிக்கக்கூடாது, வெளியே துரத்தக்கூடாது. நான் பேச மாட்டேன் என்கிற வெறுப்பை, அடுத்தவர்களை பழி வாங்குவேன் என்கிற கோபத்தை ஒருபோதும் மனதிலே சுமந்து கொண்டு திரியக்கூடாது. எல்லோரையும் அன்பு செய்வேன், காரணம் கடவுள் என்னை அன்பு செய்கிறார். அவருடைய பிறப்பில் இருந்த அந்த குடில் எல்லோருக்கும் இடம் கொடுத்தது. எனவே என்னுடைய வாழ்க்கையிலேயும் நான் எல்லோருக்கும் இடம் கொடுக்கிற போது நிச்சயமாக இயேசுவும் என்னுடைய வாழ்க்கையிலே பிறப்பார் என்கிற அந்த உண்மையை இந்த நாளிலே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதையே இந்த ஆண்டுக்கான கிறிஸ்து பிறப்பு செய்தியாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்களும் உங்கள் பங்கில், பள்ளியில், உங்களுடைய குடும்பத்தில் இந்த காரியத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். என்ன காரியம்? குடிலுக்குள் எல்லாருக்கும் இடம் உண்டு. திரும்ப சொல்லலாமா? குடிலுக்குள் எல்லாருக்கும் இடம் உண்டு. இப்போ என் வாழ்க்கையிலும் எல்லாருக்கும் இடம் உண்டு என்கிற மனநிலையில் பாலர் சபை கிறிஸ்துமஸை கொண்டாடி நீங்கள் உங்கள் பள்ளிகளுக்கு, வீடுகளுக்கு திரும்பி செல்ல உங்களை மனதார வாழ்த்துகிறேன். மீண்டுமாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிறிஸ்து பிறப்பு பெருவிழா வாழ்த்துக்களையும் பிறக்க இருக்கிற புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் மனதார உரித்தாக்கி மகிழ்கிறேன். நன்றி, வணக்கம். I want to wish you all a happy Christmas. Merry Christmas. Let the carols begin. Jingle bell, all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh. Jingle bell, all the way. If you're nice, you're just nice. When Christmas is here, dashing through the snow, low rider and train. Whip on 24, so we stunting all the way. Look up at the stars, there goes Santa Claus. I'll ask him for some jewels and I hope he drop them all. Jingle bell, all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh. Jingle bell, all the way. If you're nice, you're just nice.
பாலர் சபை இயக்கத்தின் கிறிஸ்மஸ் கொண்டாட்ட விழாவினை அனைவரும் இணைந்து கொண்டாடி மகிழ்ந்திருக்கும் வேளையில் அனைவருக்கும் நன்றி கூற விளைகின்றேன். முதலில் இவ்விழா சிறப்பாக அமையுற எல்லாமல்ல இறைவன் நமக்கு உதவி செய்திருக்கின்றார். அவருக்கு நம்முடைய முதற்கண் நன்றியினை தெரிவித்துக் கொள்வோம். இந்த பாலர் சபை பொறுப்பாளர்களை ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தும் விதமாக நடைபெற்ற இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக வருகை தந்து விண்மீனைப் போல நாம் பிறருக்கு வழிகாட்டியாக இருக்க வேண்டும் என்று நாம் அனைவரையும் அழைத்து சிறப்பு செய்தி வழங்கிய ஏர்போர்ட் பங்கு பணியாளர் சகாயராஜ் அவர்களுக்கு நம்முடைய நன்றியினை உற்சாகத்தோடு தெரிவித்துக் கொள்வோம். இல்லை கைத்தட்டுங்க, உற்சாகமாக கைத்தட்டுங்க. சோர்ந்து போயிட்டீங்களா எல்லாம்? இந்த விழாவுக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து நம் அனைவருக்கும் அர்த்தமுள்ள கிறிஸ்து பிறப்பு பரிசு வழங்கி நம்மை ஊக்கப்படுத்தி அதிலும் இவ்வாண்டு ஜூப்ளி ஆண்டு கடந்த 5 ஆண்டுகளாக ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இந்த ஆண்டும் சிறப்பாக கொண்டாடுவதற்கு நம்முடைய பாலர் சபை இயக்குனர் தந்தை எல்லா விதத்திலும் ஏற்பாடு செய்து வழிகாட்டி உற்சாகப்படுத்தி சிறப்புரை வழங்கிய பாலர் சபை இயக்குனர் தந்தை அருள் பணியாளர் மரியசூசை அவர்களுக்கு நம் அனைவரின் சார்பாக நன்றியினை உற்சாகமாக தெரிவித்துக் கொள்வோம். பாலர் சபை கிறிஸ்து பிறப்பு விழாவிற்கு உங்களை அனுப்பி வைத்த பள்ளியின் தாளாளர்கள், தலைமை ஆசிரியர்கள் அனைவருக்கும் நம்முடைய உற்சாகமான கைத்தட்டல் மூலியமாக நன்றியினை தெரிவித்துக் கொள்வோம். விழா பொறுப்பாளர்களாகிய நீங்கள் அல்லது மாணவர்கள் இல்லை என்றால் இவ்விழா இல்லை. அந்த விதத்தில் இவ்விழா சிறப்பாக அமைவதற்கு ஆசிரியர்கள் வழிகாட்டிகள் நீங்கள் மாணவர்கள் அனைவரும் இணைந்து பங்கேற்று விழாவை சிறப்பு செய்த அனைவருக்கும் நன்றியினை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்வோம். அதிலும் கலை நிகழ்ச்சிகளை கொடுத்து அனைவரையும் மகிழச் செய்த அனைத்து குழந்தை செல்வங்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். இவ்விழாவினை ஏற்பாடு செய்வதற்கு உதவி செய்த, என்னோடு இணைந்து உதவி செய்த வேதியர்கள், தன்னார்வ வேதியர்கள், மேலும் ஒளிவு மற்ற அனைத்து வகையிலையும் உதவி செய்த அனைவருக்கும் நன்றி. என்னுடைய நன்றி உரையை சிறப்பாக இதோடு முடித்துக் கொள்கிறேன். நன்றி.